அனைவருக்கும் வணக்கம். ஆத்து மண்ணு சேனல் நேயர்களே, நேற்று நடைபெற்ற இந்தியா விசஸ் யூஐ மேட்ச் டாஸ் வின் பண்ண இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஃபர்ஸ்ட் நாங்கள் பவுலிங் தேர்வு செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி யூஐஇ டீம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்க. 20 ஓவர் முடிவதற்குள்ளாகவே, அதாவது 13.1 ஓவரில் 57 ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது யூஐ டீம். இதுல இந்திய தரப்புல குல்தீப் யாதவ், சிவம் டூபே, சிஎஸ்கே அடுத்த ஆல்ரவுண்டர் சிவம் டூபே 7 விக்கெட் சேர்த்து எடுத்தாங்க. குல்தீப் யாதவும் சிவம் டூபேவும். இதுல குல்தீப் யாதவ் வந்து ஒரே ஓவர்ல 3 விக்கெட் எடுத்தாரு. மொத்தமா குல்தீப் யாதவ் 4 விக்கெட்டும் சிவம் டூபே 3 விக்கெட்டும் எடுத்தாரு. பும்ரா 1 விக்கெட், அக்ஷர் பட்டேல் 1 விக்கெட், வருண் சக்கரவர்த்தி 1 விக்கெட். இதுல வந்து ஹர்திக் பாண்டியா மட்டும்தான் ஓவர் போட்டு விக்கெட் எடுக்காத ஒரு பவுலர். விக்கெட் அவருக்கு எதுவும் கிடைக்கல. 58 ரன் அடிச்சா வெற்றி அப்படின்னு செகண்ட் பேட்டிங் களம் இறங்கின இந்திய அணி 5 ஓவருக்குள்ளாகவே 58 ரன் அடித்து 1 விக்கெட் இழப்பிற்கு இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதை 9 விக்கெட் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்றிருக்கிறாங்க இந்திய அணி. ஏசியா கப் 2025 T20 ஃபார்மேட்ல இந்திய அணி ஃபர்ஸ்ட் வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. துபாய் டீமை துபாய் குறுக்கு சென்று துபாய் ரோட்லயே வச்சு எலுமிச்சம்பழத்தை வச்சு டயருங்க காரு ஏத்துற மாதிரி ஏற்றி நசுக்கிட்டாங்க இந்தியன் டீம். இன்னைக்கு வந்து ஏசியா கப் இன்னைக்கு மேட்ச் வந்து ஹாங்காங் மற்றும் பங்களாதேஷ் விளையாடுறாங்க. 8 மணிக்கு நேரடி ஒளிபரப்பு சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்ல நேரடி ஒளிபரப்பு செய்வாங்க. எல்லாரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம், இந்த இந்தியன் டீம் வெற்றி பெற்றது காரணமாக குல்தீப் யாதவுக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுத்துருக்குறாங்க. 4 விக்கெட் எடுத்தத மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுத்துருக்காங்க குல்தீப் யாதவுக்கு. நன்றி, வணக்கம்.